நீ உன் வயசுக்கு செய்யற வேலையா இது? ஏதாவது சொல்லுங்க ரவி. ராமு, நீங்க ஏதாவது சொல்லுங்க. இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்சதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ராஜுவை இங்க வர சொல்லிருக்கேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன். என்னடா நிலைமை? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? சொல்லுடா. ஆமா, யார் இவன்? நம்ம பிரசிடென்ட்டோட டிரைவர் பையன். அது நம்ம வாட்ச்மேனோட பொண்ணு. 2 பேரும் காதலிச்சிட்டு வயித்துல குழந்தை கொடுத்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கழுத. என்ன அமைதியா நிக்கிறீங்க? கேளுங்க என்னன்னு. ஏய், கல்யாணம் பண்ணிக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போட்டுமா? போலீஸ் எல்லாம் எதுக்கு? 4 தட்டு தட்டி முடிச்சு போட சொல்லுங்க. பண்ணாட அப்பாவியான பொண்ணை ஏமாத்தனா புழு செத்துருவா. பிரெக்னன்ட் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு என்ன கேரண்டி? எங்க போனாலும் இதே பிரச்சனை தான். டேய், நம்பிக்கை இருக்கணும்டா, நம்பிக்கை போயிருச்சு சார். ஏய், இப்ப என்னடா சொல்ற? சொல்லு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழந்தை என்ன மாதிரி இருந்தா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிடா, உன் ஜாடையில இல்லாம இவ ஜாடையில பிறந்தா என்ன பண்ணுவ? டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க வேண்டியது போடாங்க. நீ என்னடா டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது? உனக்கு மூடு வந்தா பக்கத்துல வந்து படுக்கிறதுக்கா பொண்ணுங்க இருக்காங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இவ்வளவு தைரியம் இருக்கும் கழுத உன்ன. ஒரு பொண்ணை ஏமாத்துற நீல என்னடா மனுஷன்? எருமை. ஏண்டா பொறம்போக்கு ராஸ்கல். பொண்ணுங்களை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொன்னா பொண்ணுங்க அழுதுட்டே இருக்கா. அவங்க என்ன பொம்மையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க பொம்பளைங்களை பத்தி? கட்டையை கொடுங்க. காலை விடாதீங்க. ஏண்டா உனக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு விளக்காரமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க பொம்பளைங்களை பத்தி? மேடம் போதும் மேடம் என் முகத்தை பார்த்தாது விட்டுருங்களேன். பாருடா, இந்த அப்பாவியான முகத்தை பாருடா. அந்த கண்ணுல இருக்க நேர்மை எங்களை விட உனக்கு தாண்டா தெரியும். சொல்லுங்க. அதாவது காதல்னா நம்பிக்கை தானே? கல்யாணங்கிறது ஒரு பொறுப்புடா. பிரெக்னன்சினா காதலுக்கு மறு உருவம். உன் காதல் உண்மையா இருந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. பொய்யா இருந்தா வேற கல்யாணம் நாங்க பண்ணி வைக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லா நாங்க துணையா இருப்போம்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். போய் சந்தோஷமா இருங்க. நிரூபிச்சிட்டீங்க ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. நீ ரொம்ப சூப்பர் டி. நம்ம விஷயம் நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். விஷயமா இருந்தா கொன்னே போட்டுருப்பாங்கடா. நானும் பயந்தே போயிட்டேன். இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். என்னமா பிச்சை எடுத்துட்டாங்க. நாளைக்கு இவங்க மாட்டினாலும் இவங்க பொண்டாட்டிக்கு இப்படித்தானே கும்பிடுவாங்க. ஆமா சார், அந்த ராஜோட பொண்டாட்டி இருக்காங்களே, அவங்க டைரக்டா ஒரு தலையை எடுத்துட்டு போய் சேனல்லே வச்சிருவாங்க. அந்த அம்மா சேனல்ல தானே ஒர்க் பண்றாங்க. நீ அப்படியே கன்டினியூ பண்ணு. நீ லிஃப்ட் பக்கத்துல நில்லு, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். என்னது இது? புது நகையா? இது வேற கஸ்டமரோடது. நீ இறங்க. அண்ணி, உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே சேம் நெக்லஸ் ஸ்வீட்டி கிட்டயும் இருக்கு. என்ன சொல்ற? இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்கா தெரியுமா? எங்க எனக்கு காட்டு. பாரு, இங்க பாரு. ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒண்ணு பண்ணணும். சேம் நெக்லஸ். சேம் அதே நெக்லஸ் தானே? ஓ, சேம் டு சேம் என்னோட நெக்லஸ் மாதிரியே இருக்கு. லிஃப்ட் வந்துருச்சு. லிஃப்ட் வந்துருச்சு. என் பார்சலை கார்ல மறந்து வச்சுட்டு எடுத்து வந்துறேன். நீ போமா. சரி, நீ வா போலாம். நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பளை சோக்கால ஆண்டியா போனண்டா. நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பளை சோக்கால ஆண்டியா போனண்டா. ஒத்த நொடி தந்த சகோதனம் உனக்கு நரகம். செஞ்சது ஒரு தப்பு, வச்ச பெரிய ஆப்பு. பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச பத்தி எரியும் நெருப்பு. அவளோடது வர்ஸ்டா இருக்கு, என்னோடது சூப்பரா இருக்கு. என்னோடத பார்த்து பொறாமப்பட்டு டூப்ளிகேட் செஞ்சு வச்சிருப்பா போல. என்ன இருந்தாலும் ஒரிஜினல் தான். ஏதோ ஆக்சிடென்டலா அவகிட்ட இருந்து அன்னைக்கு தப்பிச்சிட்டேனே தவிர, நான் வச்சது டூப்ளிகேட் நகைன்னு அவளுக்கு தெரியாத வரைக்கும் நான் சேஃப். அவ போற போக பார்த்தா நம்மள விட்டு வைக்கிற மாதிரி தெரியலையே. அந்த குருஜி கொடுத்த அட்வைஸும் எதுக்கும் வேலைக்கு ஆகலையேடா. அவ நம்ம பொண்டாட்டிங்களுக்கு வேற ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. சின்ன தப்பு பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறமேடா. இந்த பிரச்சனைல இருந்து எப்படிதான் வெளியே வருது? டே, முதல்ல என் பொண்டாட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண விடுங்கடா. ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு பப்ளிசிட்டி பைத்தியம். யார்கிட்டயாவது இவன் அந்த நகையை கொண்டு போய் காட்டினான்னு வச்சுக்கோ, அதை அவங்க டூப்ளிகேட்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, என் கதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, இப்ப நீ என்னடா பண்ண போற? இன்னைக்கு நைட்டு நான் நைட் டியூட்டிக்கு போய் டூப்ளிகேட் நகையை அங்க வச்சுட்டு
ஒரிஜினலா அங்க இருந்து தூக்கிடுவேன். சூப்பர் ஐடியாடா, முதல்ல அதை பண்ணு. யாரா அவன் ஸ்வீட்டி ரூம்ல இருந்து வெளியே வரான்? வாட்ச்மேன் சார் இதை வந்துட்டேன் சார். அந்த கார் யாருதியா? சார் அந்த கார்ல வரவங்க அடிக்கடி ஃபிளாட் நம்பர் 420க்கு வர்றாங்க. அந்த கார்ல யார் எப்போ வந்தாலும் உடனே உள்ள அனுப்ப சொல்லிருக்கேன். அதுக்கு தான் நமக்கு ஷிஃப்ட் இல்லைன்னு சொன்னா போல இருக்கு. நமக்கு தெரியாம 420ல ஏதோ ஒண்ணு நடக்குது. நாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணும். யா I'll be there. யா பை. நீங்க என்ன சடனா என்ட்ரி கொடுக்குறீங்க? அது அது வந்து சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு ஷூட்டிங்க்கு லேட் ஆகுது. அது ஒண்ணு இல்ல, உனக்கு பிறக்க போற குழந்தை செவப்பா அழகா ஒன்ன மாதிரியே கலரா இருக்கணும்னு ராஜஸ்தான்ல இருந்து குங்குமப்பூ வர வச்சிருக்கேன். ஓ, இத பாத்ரூம்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல? பாத்ரூம்லயும் வாஷிங் மிஷின்லயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பால்ல போட்டு குடிப்பாங்க. ஓகே, உள்ள வச்சிருங்க, நான் நைட் ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து குடிக்கிறேன். பால்ல மட்டும் கலந்து குடிக்கணும். சரி, நீங்க இந்த கீஸை வச்சுக்கோங்க, எனக்கு லேட் ஆகுது. ஹலோ யா ஹலோ சார், மேடம் உங்களுக்கு போர் அடிக்குன்னு என்ன கம்பெனி கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? வா. என்ன ராஜு சார் திடீர்னு வந்திருக்கீங்க? அது வந்து மேடம்க்கு குங்குமப்பூ கொடுக்கலாம். அப்படின்னா அவங்க 2 பேரும் கொடுக்க மாட்டாங்களா? எவ்வளவு பேர் கொடுத்தாலும் பிறக்க போறது ஒண்ணுதானே. நல்லா காமெடி பண்ணீங்க. மேடம்க்கு நைட் ஷூட்டிங், இனிமே நீங்க ஷிஃப்ட்டுக்கு வர தேவையில்ல. அப்படின்னா பகல்ல தூங்கும் போது தூக்கத்துல நடக்க மாட்டாங்க. ஓ எக்ஸலென்ட், போயிட்டு வரேன். வராதீங்க. அவன் வருவான்னு கேரண்டி என்ன இருக்கு? இன்னைக்கு நமக்கு ஷிஃப்ட் இல்லைன்னு அந்த கிரி சொன்னப்போ புரிஞ்சு போச்சு. அவன் கண்டிப்பா வருவான். ச்சே, அவன் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. இரு, இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆமாண்டா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. என்னடா அவங்க என்ன பேசிக்கிறாங்க? திரும்புறான். யோகா குருஜி. என்னடா அது?